வணக்கம் நண்பர்களே. சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றுதான் வெளியாகி இருக்கிறது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. தற்பொழுது அமைச்சர் ஏவா வேலுவின் அமைச்சர் பதவி பறிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறாங்க. எதற்காக, என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மதுரையில் ஒரு மேடையில் மதுரை உயர் திரு கலைஞர் அவர்கள் பிச்சையாக போட்டார் என்று கூறியதுதான் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னமோ கலைஞர் வீட்டு சொத்திலிருந்து பிச்சையாக உயர்நீதிமன்றத்தை கட்டியது போல் தற்பொழுது ஏவா வேலு அவர்கள் பேசியதுதான் தற்பொழுது சர்ச்சையாகவும் அவரது அமைச்சர் பதவிக்கு வேட்டு வைக்கும் விதமாகவும் அமைந்துள்ளது என்று அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் அமைச்சர் கருணாநிதி, அதாவது மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் அவர்களது தமிழகத்தின் முதல்வராக ஆவதற்கு முன்பு அவரிடம் இருந்த சொத்துக்கள் என்ன, தற்பொழுது அவரிடம் குடும்ப சொத்துக்கள் இருப்பது என்ன, யாருக்கு யார் பிச்சை போட்டாய் என்பதை ஏவா வேலு அவர்கள் மறந்துவிடக்கூடாது என்று அண்ணாமலையார் அவர்கள் கூறியிருக்கிறாரு. தற்பொழுது திமுகவை அழிப்பதற்கு வெளியிலிருந்து ஆட்கள் வர தேவையில்லை என்றும் திமுக மூத்த அமைச்சர்களை திமுகவை அடியோடு அழித்து விடுவார்கள் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறாரு. தமிழகத்தில் தற்பொழுது திமுகவின் அமைச்சராக இருக்கக்கூடிய மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தை பிச்சையாக கருணாநிதி அவர்கள் போட்டது என்று கூறுவது மிக மிக தவறு என்றும் அவர் இதற்கான உரிய மன்னிப்பை கேட்காவிட்டால் அவரது பதவியும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பறிக்க வேண்டும் என்றே தற்பொழுது இணையத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இப்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்றது மிகையாகாது. தற்பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்கள் காரணமாக அவ்வளவு கஷ்டத்திலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் பார்த்திங்கன்னா அவருக்கு பிரச்சனை வரும் வகையில் அமைச்சர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் தற்பொழுது திமுகவை தமிழக மக்களிடமிருந்து எதிர்ப்புகளைத்தான் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தை கலைஞர் அவர்கள் ஆட்சியின் போது மதுரை மக்கள் பாவம் எதற்கெடுத்தாலும் சென்னைக்கு போகிறார்கள், எந்த ஒரு வழக்கானாலும் சென்னைக்கு போகிறார்கள் என்ற காரணத்திற்காக மதுரை மக்களுக்காக பிச்சையாக கருணாநிதி போட்டார் என்று ஏவா வேலு அவர்கள் கூறியதுதான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அவர் அமைச்சர் பதவி பார்த்திங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பறிக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று நாம் யோசிக்க வேண்டும். இவர்களை அமைச்சராக நாம் தேர்ந்தெடுத்தது இவர்களுக்கு ஓட்டு போட்டு ஒரு தகுதியும் தகுந்த இடத்தில் இவர்களை வைத்தால் ஓசி பஸ்ஸு, ஓசி சாப்பாடு மற்றும் ஓசி நீதிமன்றம் என்று கூட இவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களின் ஆட்சி நிச்சயம் தமிழகத்திலிருந்து விலக்க வேண்டும். ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஊழல் வழக்கு, ஒரு அமைச்சர் பார்த்திங்கன்னா ஊழல் வழக்கே தாங்க முடியாமல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கஷ்டப்பட்டுருக்காரு. ஏவா வேலு அவர்கள் நீதிமன்றத்தை அவமானம் செய்யும் விதமாக பேசியுள்ளது. மேலும் ஒரு சாரின் தரப்பில் பார்த்திங்கன்னா அசுத்தமாக மாறுவதற்கு இவர்களே ஏற்பாடுகளையும் செய்து விட்டார்கள். தற்பொழுது ஏவா வேலு அவர்களின் அமைச்சர் பதவியை நீக்க வேண்டும், இதுதான் இறுதி முடிவு என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் இவர்களும் எதிர்க்கட்சி தலைவருமான இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் குறிப்பிட்டுள்ளாங்க. ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.